வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்க நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். புலிகளின் தலைவர் சடலம் எங்கே என்று எனக்கு தெரியும். சரத் பொன்சேகா பகிரங்கம். பசில் ராஜபக்ஷவை கைது செய்யுமாறு உத்தரவு. தையிட்டி பவானி வீதி விடுவிப்பு தொடர்பிலான வழக்கு. நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. இலங்கை பெரும் ஆபத்தில். அனுர அரசிடம் சஜித் அவசர வேண்டுகோள். யாரையும் புண்படுத்தும்படி கடுஞ்சொற்களை பேச வேண்டாம். சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த மு.க. ஸ்டாலின். மீண்டும் அதிகரித்துள்ள ஈரான் அமெரிக்கா போர் பதற்றம். ஈரான் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனியின் அதிரடி உத்தரவு. இனி விரிவான செய்திகள். புலிகளின் தலைவர் சடலம் எங்கே என்றும் சடலத்திற்கு என்ன நடந்தது என்பது தொடர்பிலும் தனக்கு தெரியும் என்று முன்னாள் ராணுவ தளபதியான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். அது பற்றி பகிரங்கமாக கூற முடியாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். கூறினால் அந்த இடத்திற்கு சென்று சிலர் நினைவேந்தல் நடத்தக்கூடும் எனவும் நினைவகம் அமைக்க முற்படக்கூடும் எனவும் சரத் பொன்சேகா தெரிவித்தார். அண்மையில் வலிகுடி தளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது இதனை அவர் தெரிவித்தார். குறித்த நேர்காணலின் போது போர் தொடர்பில் நீங்கள் இன்றளவும் மனதுக்குள் ரகசியம் ஒன்றை மறைத்து வைத்துள்ளீர்கள். எனக்கு கூட அதை பற்றி குறிப்பிட மாட்டீர்கள். சிலவேளை உங்களது மனைவிக்கு கூட அது தெரியாமல் இருக்கலாம். புலிகளின் தலைவரின் சடலத்திற்கு என்ன நடந்தது என ஊடகவியலாளர்களினால் பொன்சேகாவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த பொன்சேகா, புலிகளின் தலைவர் போரில் கொல்லப்பட்டு விட்டார். இது ரகசியம் அல்ல. புலிகளின் தலைவர் கொல்லப்பட்டதும் கர்ணாவை விமானத்தில் சம்பவ இடத்திற்கு அனுப்பினோம். சூசை பொட்டு அம்மானின் மனைவி உட்பட அவருடைய சடலங்களையும் அவர் அடையாளம் கண்டார். பொட்டு அம்மானின் மனைவியின் கழுத்தில் 3 சயனட்டுகள் இருந்தன. பொட்டு அம்மானுக்கு துப்பாக்கிச் சூடுபட்டதும் அவர் குண்டை வெடிக்க செய்து இறந்துவிட்டார் என கேபி கூட குறிப்பிட்டிருந்தார். புலிகளின் தலைவரின் சடலம் அடையாளம் காணப்பட்டது. பாரிய காயங்கள் இருந்தன. இது பற்றி எனக்கு தெரியப்படுத்தப்பட்டது. புலிகளின் சீருடையில் இருந்தார். சீருடையை அகற்றுமாறு நான் கூறினேன். சரணடைந்தவர்களுக்கும் சீருடையில் இருப்பதற்கு நாம் அனுமதிக்கவில்லை. புலிகளின் தலைவரின் சடலத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி நான் ஆலோசனை வழங்கினேன். அது என்ன என்பதை நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் அவ்வாறு சொன்னால் அந்த இடத்திற்கு சென்று சிலர் நினைவேந்தல்களை நடத்துவதற்கு முற்படக்கூடும். அதே பகுதியில் குறிப்பிட்டதொரு இடத்தில் சடலத்திற்கு இறுதியாக செய்ய வேண்டியவற்றை செய்தோம். இடத்தை ஏன் சொல்ல முடியாது என்றால் சிலர் அங்கு சென்று நினைவகம் கூட அமைக்க முற்படலாம். புலிகளின் தலைவர் உயிருடன் பிடிக்கும் திட்டம் எனக்கு இருக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை குறித்த நேர்காணலின் போது இறுதிப் போரில் நடந்த மேலும் சில தகவல்களையும் சரத் பொன்சேகா வெளியிட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நிதியமைச்சரான பசில் ராஜபக்ஷவை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவை மாத்தறை நீதவான் நீதிமன்றம் இன்றைய தினம் பிறப்பித்துள்ளது. மாத்தறை பிரவுன்ஸ்கில்லில் உள்ள 1.5 ஏக்கர் தென்னந்தோப்பு கொள்முதல் தொடர்பான வழக்கில் அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மல்வானி இல்லம் தொடர்பிலும் பசில் ராஜபக்ஷவின் மீது வழக்கு உள்ளது. அது மட்டுமன்றி ராஜபக்ஷர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தையிட்டியில் சட்டவிரோத விகாரி அமைந்துள்ள காணிக்குள் கையகப்படுத்தப்பட்டுள்ள பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியினை மீட்கும் நடவடிக்கையை பிரதேச சபை கைவிட வேண்டும் என பலாலி போலீசார் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்த வழக்கின் கட்டளை எதிர்வரும் ஜூன் மாதம் 25ஆம் தேதி வழங்கப்படும் என்று நீதிமன்றம் அறிவித்துள்ளது. குறித்த கட்டளை இன்றைய தினம் வழங்கப்படும் என கடந்த 11ஆம் தேதி மன்று திகதியிட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கட்டளை ஜூன் மாதம் 25ஆம் தேதி வழங்கப்படும் என மன்று திகதியிட்டுள்ளது. தையிட்டி சட்டவிரோத விகாரி அமைத்துள்ள பகுதிக்குள் வலிவடக்கு பிரதேச சபைக்கு சொந்தமான பவானி வீதி காணப்படுகின்றது. குறித்த வீதியினை விடுவிக்கும் நோக்குடன் கடந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி அளவீடு செய்யப்பட்டது. அதனை அடுத்து குறித்த வீதியை மறித்து அடைக்கப்பட்டுள்ள வேலியை விகாராதிபதி அகற்ற வேண்டும் எனவும் தவறும் பட்சத்தில் பிரதேச சபை வேலியை அகற்றும் செலவினத்தை விகாராதிபதி பிரதேச சபைக்கு வழங்க வேண்டும் என தவிசாளர் கடிதம் மூலம் விகாராதிபதிக்கு அறிவித்திருந்தார்.
அதனை அடுத்து பிரதேச சபை விகாரை வேலியை அடாத்தாக அகற்ற முற்பட்டதாக பலாலி போலீசில் விகாராதிபதி முறைப்பாடு செய்திருந்தார். முறைப்பாட்டின் பிரகாரம் தவிசாளரை பலாலி போலீசார் அழைத்து வேலியை அகற்றினால் இனங்களுக்கு இடையில் பிரச்சினைகள் ஏற்பட்டு நல்லிணக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படும், எனவே வேலியை அகற்றும் பணிகளை கைவிட வேண்டும் என அச்சுறுத்தும் தொனியில் கூறியுள்ளனர். இதற்கு தவிசாளர் மறுப்பு தெரிவித்து பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியை விகாராதிபதியை அடாத்தாக கையகப்படுத்தி வைத்திருப்பதாகவும் வீதியை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம் என உறுதியாக கூறியிருந்தார். இலங்கை தற்போது புதியதொரு பொருளாதார மரணப்பொறிக்குள் சிக்கி நாடு பெரும் ஆபத்தை எதிர்நோக்கியுள்ளது என்று எச்சரித்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தற்போதைய திட்டம் முடிவடைவதற்கு முன்னரே உடனடியாக சர்வதேச நாணய நிதியத்துடன் அடுத்த கட்ட தொடர்ச்சி திட்டம் ஒன்றுக்கான பேச்சுக்களை ஆரம்பிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாசா வேண்டுகோள் விடுத்துள்ளார். தற்போது செயற்பாட்டில் உள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டம் 2027 மார்ச் மாதத்துடன் முடிவடைகிறது. அதன் பிறகு என்ன நடக்கும் என்பது குறித்து அரசிடம் எந்தவொரு தெளிவான திட்டமும் இல்லை. எமது தற்போதைய திட்டம் முடிவடையும் போது சர்வதேச நாணய நிதியம் எதிர்பார்க்கும் இலக்கு என்பது 14.2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். ஆனால் தற்போது இலங்கையிடம் 7 பில்லியன் டாலர் மட்டுமே மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பில் உள்ளது. அதாவது இலக்கில் 50% மட்டுமே காணப்படுகிறது. இந்த 14.2 பில்லியன் டாலர் இலக்கை நாம் அடைவதற்கான வாய்ப்பு வரும் 0.01% மட்டுமே உள்ளது. அந்த இலக்கை எட்ட வேண்டுமாயின் எதிர்வரும் 12 மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் தலா 600 மில்லியன் டாலர் வீதம் கையிருப்பை சேகரிக்க வேண்டும். ஆனால் தற்சமயம் மாதத்திற்கு 60 மில்லியன் டாலர் மட்டுமே கிடைத்து வருகிறது. உலக சந்தையில் எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $110 தாண்டியுள்ளது. இதனால் எரிபொருளை இறக்குமதி செய்ய எமது கையிருப்பில் இருந்து பெருமளவிலான நிதியை பயன்படுத்த நேரிடுவதனால் டாலர் தட்டுப்பாடு ஏற்பட்டு இறக்குமதி ஆபரணம் 2.5 மாதங்களுக்குள் குறைவான நிலைக்கு செல்லும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நிலவும் போர் சூழல் காரணமாக நமக்கு ஆண்டுதோறும் கிடைக்கும் 8.1 பில்லியன் டாலர் வெளிநாட்டு அனுப்பீடுகளில் 60% வளைகுடா நாடுகளிலேயே தங்கியுள்ளது. அங்கு ஏற்படும் வேலையில்லா போக்கினால் இந்த வருமானம் பாதிக்கப்படும். மறுபுறம் நமது சுற்றுலா வருமானமும் 17% குறைந்துள்ளது. இவை தவிர NDB வங்கியினால் நிகழ்ந்த 13.2 பில்லியன் ரூபாய் மோசடி, கடன் செலுத்த சென்ற போது 25 லட்சம் டாலர் காணாமல் போனவை, அஸ்வெசுவ நிதி இருமுறை வழங்கப்பட்டமை போன்ற உள்நாட்டு நிதி மோசடிகளினால் சர்வதேச தர மதிப்பீடுகளில் எமது நாடு மேலும் கீழ்மட்டத்தை நோக்கி செல்லும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நாட்டின் இந்த உண்மையான நிலைமையை மக்களிடம் அரசு மறைக்காமல் கூற வேண்டும். இந்நாட்டு மக்கள் மீண்டும் ஒருமுறை மருந்துக்காகவும் உரத்துக்காகவும் எரிபொருளுக்காகவும் வரிசையில் நிற்பதை எதிர்க்கட்சி ஒருபோதும் விரும்பாது. எனவே கர்வத்தை கைவிட்டு வலுவான நிலையிலிருந்து புதிய இணக்கப்பாட்டிற்கு அரசு உடனடியாக செல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். விடுதலைகள் சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த வன்னியரசு மற்றும் ஷாஜகான் ஆகியோர் தாவிக அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். இதுகுறித்து திமுகவினர் சமூக வலைதளங்களில் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள பதிவு தற்போது கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக அந்த பதிவில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்கள் ஆவன. மாண்புமிகு அமைச்சர்களாக பதவியேற்று இருக்கும் நம் கொள்கை தோழமைகள் திரு வன்னியரசு ஷாஜகான் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தங்களது அரசியல் முடிவை தீர்மானிக்கும் உரிமை எந்த கட்சிக்கும் உண்டு என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார் மு.க.ஸ்டாலின். இதனால் இந்த நேரத்தில் கழக தொண்டர்கள் யாரையும் புண்படுத்தும்படி கடுஞ்சொற்களை பேச வேண்டாம், இதுதான் உங்கள் தலைவராக என்னுடைய அன்பு வேண்டுகோள் என தெரிவித்திருக்கின்றார். மேலும் நாம் பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் வழியிலும் வந்தவர்கள், அதனை மறந்திட வேண்டாம். நல்லதை பாராட்டி அல்லதை விமர்சிக்கும் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக நாம் செயல்படுவோம். இவ்வாறு மு.க.ஸ்டாலின் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் அமெரிக்கா இடையேயான பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வரும் சூழலில் ஈரான் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி முக்கிய உத்தரவு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். இந்த உத்தரவு காரணமாக மத்திய கிழக்கில் மீண்டும்
போர் சூழும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் இருந்து தகவல் தெரிவிக்கின்றன. கடந்த சில வாரங்களாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளில் ஈரானின் உயர் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் முக்கிய விவாத பொருளாக இருந்தது. அமெரிக்கா தரப்பில் ஈரான் தன்னுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளிநாட்டிற்கு மாற்ற ஒப்புக்கொண்டால் மட்டுமே பதற்றம் குறையும் என்ற நிபந்தனையும் வலியுறுத்தப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன. இந்த சூழ்நிலையில் ஈரானில் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எந்த நாட்டிற்கும் அனுப்பக்கூடாது என்று முஜ்தபா கமேனி நேரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த அறிவிப்பு அமெரிக்கா மட்டுமன்றி பேச்சுவார்த்தையில் நடுவராக செயல்பட்டு வந்த பாகிஸ்தானுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் இஸ்ரேல் தரப்பும் ஈரானின் அணுத்திட்டம் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமைதி ஒப்பந்தம் வேண்டுமானால் ஈரான் தன்னுடைய உயர் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை முழுமையாக வெளியேற்ற வேண்டும் என்று கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. ஆனால் 1 கிராம் யுரேனியமும் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படாது என்ற ஈரானின் புதிய நிலைப்பாடு அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணிக்கு நேரடி சவாலாக பார்க்கப்படுகிறது. இந்த அறிவிப்பின் தாக்கம் உலக சந்தையிலும் எதிரொலித்துள்ளது. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.